ஹாய் நண்பா நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு நடிச்சு இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, இலங்கையில குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம சசிகுமார், அவங்க ஒய்ஃப் சிம்ரன், 2 பசங்க. ஒரு கட்டத்துல அங்க உள்ள விலைவாசி அவங்களால ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு விரோதமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வராங்க, ராமேஸ்வரம் வழியா. அப்படி அவங்க வந்த நேரத்துக்கு ராமேஸ்வரத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு கலவரம் வர, அதுல இருந்து தப்பிச்சு பாத்தீங்கன்னா சென்னைக்கு வருவாங்க. சென்னைக்கு யாரை நம்பி வந்திருப்பாங்கன்னா, நம்ம சிம்ரன் அவங்களோட அண்ணன் யோகி பாபு நம்பி தான் நம்ம சென்னைக்கு வந்திருப்பாங்க. வந்த இடத்துல யோகி பாபுவும் பாத்தீங்கன்னா நம்ம சசிகுமார் அவங்க ஃபேமிலி தங்குறதுக்காக அவங்க இந்தியர்கள் தான் நம்ப வச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வீடும் பார்த்து கொடுத்துருவாங்க. போக போக பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமாரோட ஃபேமிலியை ரொம்பவே பிடிச்சி போயிடும். இப்படி இருக்க இங்கே போலீஸும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் நடந்த கலவரத்துக்கும் சசிகுமார் அவங்க ஃபேமிலிக்கு வந்து சம்பந்தமா இருக்குமான்னு சந்தேகப்படுவாங்க. உண்மையாவே ராமேஸ்வரத்தில் நடந்த கலவரத்துக்கும் சசிகுமாருக்கும் இடையே எதுவும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, அது மட்டும் இல்ல அவங்க இலங்கை தமிழர்கள் இருந்து தெரிய வந்ததா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதை. படத்துல நம்ம சசிகுமார் அவங்களோட நடிப்பு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல அவங்களோட இயல்பான நடிப்பை இந்த படத்துலையும் கொடுத்துருக்காங்க. சிம்ரன் அவங்களோட நடிப்பு பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லாட்டாலும் அவங்களோட வெகுளித்தனமான நடிப்பு கொடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நம்ம பகவதி பெருமாள், அதுக்கப்புறம் MS பாஸ்கர், இன்னும் பல கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சசிகுமார் அவங்களோட பையனா வர்ற மூத்த பையன் மிதுன் அவங்களோட யதார்த்தமான நடிப்பு பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டிக்கு இருக்க விதம் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி சின்ன பையனா வர்ற கமலேஷ் அவங்களோட குறும்புத்தனமான நடிப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. அப்புறம் நம்ம யோகி பாபு அவங்களை பற்றி சொல்லவே வேண்டாம், அவங்களோட டைமிங் காமெடி இந்த படத்தை சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு காமெடினா சொல்லவா வேணும், பக்காவா இருக்கு இந்த படத்துல. அதே மாதிரி சான் ரால்டன் மியூசிக்ல முகமலை சாங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபிஷன் ஜீவின் டைரக்ஷன்ல இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஃபேமிலியா பாக்குற விதமா நல்லாவே இருக்கு. ஸோ எல்லாரும் படத்தை போய் பாருங்க, படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.